கீர்த்தனா ஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்கேஜ்மெண்ட்டில் போட்ட மேக்கப் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த லுக்கை வந்து நான் அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா வந்து நான் மார்னிங்கே குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு சாப்பிட்டு வந்து இப்போ உட்காந்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஃபேஸில் ஆயில் வந்து இருக்க மாதிரி இருக்குது, ஆயில் ஆகிடுச்சு. இது போய் நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி மேக்கப் போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதை நல்லா வந்து வெட் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹேர் வந்து நல்லா எடுத்து பின்னாடி ஒரு பன் போட்டுக்கலாம். பன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எனக்கு வந்து குட்டி குட்டியாக பேபி ஹேர்லாம் நிறையா இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதை நான் வந்து பன் போட்டு இப்போ நான் பன் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் போடலாம். நான் வந்து பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணேன். அன்றைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது டெய்லி நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாய்ஸ்சரைசர் இது வந்து நான் போட்டு ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கலாம் ஃபேஸை. பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைமர் போட்டுட்டு, ஏன்னா நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம ஸ்கின்குள்ளே போய் அப்சர்வ் ஆகினாங்க நம்மளோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிக்காக இருக்கும். நம்ம ஒரு மேக்கப் போடுறோம் அப்படின்னா உடனே வந்து எல்லாமே போட்டுகிட்டே இருந்தோம்னா அது வந்து ஸ்டே ஆகவே ஆகாது, மேக்கப் ரிமூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம போடும்போது அது கொஞ்சம் செட்டில் ஆக வந்து டைம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேஸ் வந்து மாய்ஸ்சர் தான். மாய்ஸ்சர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸாவது நம்ம விடணும். அப்போ தான் வந்து நம்ம மேக்கப்புக்கு ஒரு பேஸ் நல்லா இருக்கும். அதனால் இப்போ 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். 2000 years later. ஃபேஸ்க்கு எப்படி நம்ம மாய்ஸ்சர் பண்ணமோ அதே மாதிரி லிப்க்கும் நம்ம மாய்ஸ்சர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம லிப் வந்து ஃபஸ்ட்டே நம்ம மாய்ஸ்சர் பண்ணி வச்சுட்டா நம்ம இந்த திப்பியாக நம்ம இதில் வந்து லிப்பில் வந்து வறண்டு போயெல்லாம் இருக்கும். அது ஃபஸ்ட்டே வந்து லிப்ஸ்டிக் போடும்போது கரெக்டாக நம்மளுக்கு வரும். அதுக்காக நம்ம வந்து இப்போயே வந்து லிப்பை வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கலாம். டெய்லியும் மாய்ஸ்சரைசர் லிப் பாம் போட்டுகிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து ஏஜ் ஆனாலும் ஏஜ் ஆகாத ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதனால தான் நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து டெய்லி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. உங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து சன்ஸ்க்ரீன் போடலை. நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போடுறீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதுக்கு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு விட்டுருங்க. 20 மினிட்ஸ் அப்சர்வ் ஆகணும் ஃபுல்லாக ஸ்கின்னில். அப்போ தான் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டு. 20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் மேக்கப் போடவே ஸ்டார்ட் பண்ணணும். 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே போகணுன்னா கூட நம்ம 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வெளியவே நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வெளியே போகணும். உடனே போட்டு உடனே போடுறோன்னா அது எஃபெக்டே இருக்காது. 20 மினிட்ஸ் அதை விட்டால் தான் நம்ம ஸ்கின்குள்ளே போய் அதுக்கு என்ன வேலையோ அதை வந்து பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதோட வேலையை அது கரெக்டாக பண்ணலாம். எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அது வந்து சரியான முறையில் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கும். நீங்கள் கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். நான் ப்ரைமர் வந்து ஃபிட்மியோட மேபிள் நியூயார்க் ஃபிட்மியோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து அன்றைக்கும் யூஸ் பண்ணியிருந்தோம். இதோட ப்ராடக்ட்ஸோட நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து நான் ஏற்கனவே வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அது பாருங்கள். எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து நான் ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ ரேட்டு, எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத கூட நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன். ஆஃபரில் வந்து இது நான் வாங்கி இதெல்லாம் வந்து நான் தீபாவளி ஆஃபர்ஸில் வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு எங்கே வந்து போர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல வந்து போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கணும். ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரைமர் போடுறோம். எனக்கு இங்கெல்லாம் வந்து லைட்டாக வந்து போர்ஸ் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ தான் வந்து கம்மியாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து நிறையா இருந்தது. இந்த இடத்துல தான் எனக்கு அதிக போர்ஸ் வந்து இருக்கும். வேர்க்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் வேர்க்கிற இடத்துக்கும் வந்து நீங்கள் ப்ரைமர் போட்டுக்கலாம். கொஞ்சம் வேர்க்காமல் வந்து இருக்கும். ஏன்னா போர்ஸ் இருக்கிற இடத்துல அதிகம் வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும்.
5 மினிட்ஸ் விட்டுடலாம். அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் நான் சொல்லியிருந்தேன்ல, கொஞ்சம் அதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும், அப்போ தான் வந்து அதோட வேலையை செய்யும் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கான டைம் ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து ப்ரைமர் போட்டு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாங் லாஸ்டிக்காக இருக்க மேக்கப் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செட்டிங் ஸ்ப்ரே, உங்கள்கிட்ட எந்த செட்டிங் ஸ்ப்ரே இருக்கோ அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிடுங்க. செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிடலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டே ஆகிருக்கும், லாங் லாஸ்டிக்காக இருக்க. இதுதான் வந்து 2-3 வீடியோவில் போட்டிருந்தாங்க, அந்த ரிவ்யூஸ் பார்த்து தான் நான் யூஸ் பண்ணேன். அதுதான் நான் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிருவோம். இது கொஞ்சம் அப்படியே வந்து விட்டுறலாம், அப்படியே இருக்கட்டும், அதே வந்து ட்ரை ஆகட்டும். செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இங்கெல்லாம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம ஹைட் பண்ண போகிறோம். வந்து நான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் வச்சு நான் இது பண்ணுறேன். இது வந்து ப்ரோ ஹெச்டி கரெக்டர் வந்து கன்சீல் வந்து நான் வச்சு கரெக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இருக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. வச்சு அடிக்கக்கூடாது, லைட்டாக வந்து பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த ஷேட் வந்து அதிகமாகிடும், அது வந்து கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா இருக்காது. எனக்கு இந்த மூக்கு ஓரத்தில், நோஸோட இந்த சைடில், அப்புறம் இந்த வாயை சுற்றிலாம் எனக்கு வந்து நிறையா வந்து டார்க்னஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால் நான் இங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். நான் பார்க்க வந்து ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். மைல்டாக வந்து ரொம்ப வந்து நீங்கள் திக்காக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து ப்ளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து லைட்டாக அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து நான் எல்லா இடத்தையும் வந்து கவர் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ஃபிங்கர்ஸாலே வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஃபிங்கர்ஸால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நம்ம ப்ளெண்ட் பண்ணலாம். இந்த கை, இந்த ஃபிங்கர் வந்து மோதிர விரல் சொல்லுவோம்ல, இந்த மோதிர விரலில் வந்து நம்ம வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் லைட்டான அழுத்தத்தை கொடுக்கும். இப்படி லைட்டாக வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கணும். எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம ஸ்கின் டோனோட மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்துருச்சு. நான் அந்த வீடியோ வந்து ஏன்னு சொல்லிட்டு போடுறேன். இந்த வீடியோ வந்து ஃபியூச்சரில் வரும். இந்த வீடியோ போட்டு 2 or 3 டேஸில் வந்து அந்த வீடியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து நான் வந்து பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக்காக என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. என்னோட என்கேஜ்மெண்ட் ஒரு 2 or 3 டேஸில். அது ஏன் வந்து நான் வீடியோ நான் வந்து போடுறேன். அளவுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் வந்து மறைச்சிருக்கேன். நான் ரொம்ப மறைக்கல, நான் கொஞ்சம் மறைச்சா போதும் எனக்கு. அதனால் நான் வந்து லைட்டாக வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக மறைச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து மறைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம கையில் வந்து ப்ளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டரை வச்சு லைட்டாக வந்து நம்ம ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் அந்த இடத்துல இருந்ததுன்னா எடுத்துரும். லைட்டாக வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து கன்சில் பண்ணியிருந்தோமோ, கலர் கரெக்ஷன் பண்ணியிருந்தோமோ அங்கெல்லாம் வந்து வந்து லைட்டாக வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பை பார்த்து தான் வந்து எல்லோரும் எப்படி மேக்கப் போடுறாங்கன்னு பார்த்து தான் நானும் வந்து கற்றுட்டு போடுறேன். அதுதான் வந்து நான் உங்கள்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ப்ரொஃபஷ்னலான பியூட்டிஷியன் அப்படின்லாம் கிடையாது. சும்மா நான் வந்து மேக்கப் போடுவேன், அதை வச்சு நான் என்கேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக வந்து எல்லாமே நம்ம ஈவன் டோனாக கொண்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஷேட் இருக்கிற வந்து ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபவுண்டேஷனையும் ஸ்டோக் க்ரீம், இப்போலாம் வந்து வைரலாக போயிட்டுருக்குல்ல நைபேவோட ஸ்டோக் க்ரீமு, அந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி. ஏன்னா நம்ம 2 ப்ராடக்டை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம திரும்ப மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் அது டைம் வேஸ்ட் ஆகும். நான் வந்து ஃபவுண்டேஷன், எனக்கு தேவையான ஃபவுண்டேஷன் நான் எடுத்துட்டேன். இப்போ நைபேவோட ஸ்டோக் க்ரீம் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஹீரோயின்ஸ் மாதிரி ஸ்கின்லாம் வந்து பளபளன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் வந்து மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்ணுறாங்க நிறையா பேர். அதில் நான் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2யும் லைட்டாக போட்டு அப்படியே வச்சு எடுக்காமல் லைட்டாக அப்படியே ஸ்கின்ல அப்ளை பண்ணி, ஏன்னா நம்ம இப்போ வைக்கிற இடம் எல்லாமே வந்து நம்ம ப்ளெண்ட் பண்ணணும். அது நம்ம ரொம்ப அழுத்தி வச்சிட்டோம்னா இப்போ வச்ச இடம் மட்டும் தின்னாக இருக்கும், நம்ம ப்ளெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் லைட்டாக வந்து டாட் வச்சுட்டேன். இப்போ வந்து ப்ளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
லைட்டாக வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து பிளெண்ட் பண்ணணும். எடுத்தோடனே டப்பு டப்பு அப்படி தேய்ச்சி விட்டுட்டுலாம் போனால் ப்ராடக்ட் வந்து நகுந்து போயிடும். அதனால் வந்து கரெக்டாக அப்படி வந்து லைட்டாக வந்து வச்சு அப்படி வச்சு எடுங்க. அதே அப்படியே பிளெண்ட் ஆகிக்கும். நான் ஒன் சைடு வந்து நல்லா கரெக்டாக லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த சைடுக்கு இந்த சைடுக்கு கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு போட வராது. எனக்குமே வரல. இப்போ தான் வந்து கரெக்டாக வந்திருக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நானுமே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கோர்ஸ்லாம் முடிக்கல. கோர்ஸ் முடித்தவங்க வந்து கரெக்டாக போடுவாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து எக்ஸஸாக கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இதை நான் வந்து அப்படியே பிளெண்டரில் யூஸ் பண்ணி நான் என் கழுத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கழுத்து வந்து கொஞ்சம் வந்து டார்க்காக தான் இருக்கும். ஆனால் எனக்கு லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா நீங்கள் போடும்போது வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து நெக்குக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சும்மா உங்கள்கிட்ட நான் போட்டு வந்து அதுக்கு ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறேன். வேறு எங்கேயும் போட்டுட்டு நான் வெளியே போகிறதில்ல. அதனால் வந்து நான் லைட்டாகவே போட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் நான் வந்து அப்பயும் பிளெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து 2 or 3 கோட்ஸ் வந்து போட்டோம். ஏன்னா வந்து அப்போ வந்து கொஞ்சம் ஸ்கின் டேமேஜ் ஆயிருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காரணத்துக்காக வந்து கொஞ்சம் நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு இருக்கிறத வந்து விட்டுறணும். இதுக்கு இங்கேருந்தே நம்ம ஆரம்பிச்சோன்னா அந்த ஜண்டா அப்படிங்கிற அந்த பேய் மாதிரி இருக்கும். அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த எட்ஜில் மட்டும் கரெக்டாக நம்ம லைட்டாக டார்க்காக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. என் ஐப்ரோ எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல வந்து இப்போ இங்கெல்லாம் முடி இருக்கிற இடத்துல வந்து நம்ம மஸ்காரா போட்டு அதை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். லைட்டாக அப்படியே வந்து நம்ம சீப்பு வச்சு வாரி விடுவோம் இல்லை தலையை, அது மாதிரி லைட்டாக அப்படியே இழுத்து விடுங்க. அதை வச்சு தேக்க வேண்டாம். லைட்டாக அப்படியே இருக்குன்னா அது லைட்டாக அது பண்ண விடுங்க. இருந்ததே தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து லைட்டாக வந்து 1-2 ஹேர் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ அதுக்கு மேலே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒட்டிகிட்டு இருக்குது. அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்படின்னா சீப்பு வச்சு வாரி விடுங்க. அதில் இருக்கிற அப்படியே இதெல்லாம் வந்து க்ரீம் வந்து வெளியே வந்துடும். ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஷேடோ போட ஆரம்பிச்சிடலாம். ஐஷேடோக்கு வந்து நான் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கலர் ஸ்டூடியோன்னு. இதில் வந்து எல்லா கலருமே இருக்குது. எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து நம்ம ஏன் அது வந்து ஒன்று வாங்கி இப்போ வந்து குட்டி பேலட்டும் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டால் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எப்படி என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு வந்து ஒரு க்ரியேட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த ஐப்ரோ பேலட் நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பேஸ் வந்து போட்டுக்கணும். நம்ம ஐ கலருக்கு இங்கே இருக்கிற ப்ரௌன் கலர் எடுத்து லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். வந்து ஐயை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் டபுள் கலர் கொடுத்து என்னோடய ஐ வந்து நாங்கள் அப்போ வந்து ஃபில் பண்ணியிருந்துருப்போம் என்கேஜ்மெண்ட் அப்போ. வந்து ப்ரஷ் ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் வந்து யோசிச்சிருக்கலாம். ப்ரஷ் வந்து வாங்கலை. ஏன்னா நம்ம வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் வந்து வாங்கியிருந்துருப்பேன். ப்ரஷ் வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட அப்போ அமௌண்ட் இல்லை. அதனால் நான் ப்ரஷ் எதுவும் வாங்கலை. இப்போ ப்ரஷ் நம்ம அதிகம் வாங்குகிறோம் அப்படின்னா லாங் லாஸ்டிக்காக இருக்கணும். அது லைஃப் வரணும். அப்படி வாங்கினோம்னா நம்மளுக்கு ஒர்த்து அப்படிங்கிற இப்போதைக்கு வாங்கி நான் தூக்கி போடணும் அப்படிங்கிறதுனால அதை நான் வாங்கலை. கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த கண்ணுக்கு வந்து பேஸ் போட்டேன். லைட் கலர் தான் நம்ம கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். அந்த ஷேடு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து நான் இங்கேயும் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே அந்த ஐக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி வந்து பேஸ் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய
saree கலர் வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ அந்த 2 காம்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண கலர் வந்து ப்ளூ வந்து இந்த கலர் யூஸ் பண்ணியிருந்தோம், க்ரீன் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வந்து க்ரீனாக ப்ளூவான்னு வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. நான் பிக் பார்த்துட்டு வந்துட்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டு ப்ளூ போட்டிருக்கேன். இங்கே வெளியில் அவுட்டர் கார்னர் வந்து க்ரீன் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு லுக் தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ப்ளூ எடுத்து செகண்ட் டைம் அதே மாதிரி வந்து லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து கலர் தெரியும். ஒரே ஷேடில் வந்து அந்த கலர் தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கலர் போட்டிருக்கோம், அதை விட இது வந்து கொஞ்சம் மெர்ஜாக இருக்கனால வேறு டோன் வந்துடும். திரும்பி இதே கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே வந்து அப்படியே லைட்டாக அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் க்ரீனு நான் காட்டின க்ரீன் எடுத்து நான் இப்போ வந்து இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வேறு ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே கலரில் வந்து எடுத்து பண்ணால் வந்து அது கரெக்டாக இருக்காது. இப்போ போட்டோம். இப்போ ப்ளூவும் இதுவும் வந்து கரெக்டாக கொஞ்சம் மெர்ஜ் ஆகிற மாதிரி பண்ணி விடணும். ஏன்னா இந்த 2 இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் கலரை வந்து கொடுக்க இது பண்ணும். ஒரு கோடு போட்டு பண்ண மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி லைட்டாக இப்படி மெர்ஜ் பண்ணி விட்டால் கரெக்டாக வந்துடும். ஏன்னா 2 கலரும் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி. அவ்வளோதான் என்னோடய இது. இப்படி தான் நான் வந்து போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் வந்து டார்க்காக தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து லைட்டாக வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் டார்க்காக தெரியணும். இன்னும் 2 ஷேட் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா இதே கலரை ஒரு 2 டைம்ஸ் கொடுத்தோம்னா வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். இதே மாதிரி வந்து நான் இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஐ மாதிரி இதுக்கும் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து லேஷஸ் வந்து நீங்கள் ஒட்டுறதா இருந்தால் இப்பயே ஒட்டிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வந்து லேஷஸ் வந்து ஒட்ட போகிறதில்ல. நீங்கள் வந்து லேஷஸ் வந்து ஒட்டிக்கோங்க. ஐ லேஷஸ் தான் நான் வந்து போட்டிருந்தேன். இப்போ நான் ஐலேஷஸ் போட போகிறதில்ல. டேரெக்டாக வந்து ஐலைனர் காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐலேஷஸ் வைக்கலை அப்படின்னா ஐலைனர் வந்து தின்னாக வரைஞ்சிக்கோங்க, கொஞ்சம் பிக்காக. ஐலேஷஸ் வைக்க போகிறீங்கன்னா ஒரே ஒரு லைன் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஐலேஷஸே வந்து கொஞ்சம் பெருசாக காட்டும். அப்புறம் நீங்கள் அந்த லைன் போடும்போது கொஞ்சம் ரொம்ப இதாக தெரியும். ஒரே ஒரு லைன் மட்டும் இப்போ கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஐலேஷஸ் வைக்கலை, அதனால வந்து கொஞ்சம் பெரிய லைனாக வந்து கொடுத்துக்க போகிறேன். இந்த கண்ணில் இப்போ வரைஞ்சிட்டு கொஞ்சம் பிக்காக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டா அப்போ தான் கண் வந்து கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு தெரியும். ஃபோட்டோஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி வந்து நான் இந்த லைன் வந்து ஐக்கும் வந்து வரைஞ்சிட்டு வந்துடுவேன். எனக்கு வந்து ஐலைனர் வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து காஜல் போட்டுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மஸ்கரா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபைனல் வந்து ஐ மேக்கப்புக்கு. முடிச்சிட்டேன். இப்போ ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளஷ் வந்து போட்டுக்கலாம். நான் கான்டூர் பண்ணலை. என்னோடய என்கேஜ்மெண்ட் அப்போ கான்டூர்லாம் நான் பண்ணவே இல்லை. ப்ளஷ் போட்டேன், ஐலைனர் போட்டேன். ப்ளஷ் லைட்டாக வந்து சின்ன வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மூக்கு மேலே ஒரு வந்து இங்கே லைட்டாக வச்சுட்டேன். பிளெண்டர் எடுத்து பின்னாடி சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ப்ளஷ் போட்டது தெரியக்கூடாது, ஆனால் ப்ளஷ் போடணும் அப்படின்னு தான் நான் போட்டேன். லைட்டாக இருந்தால் போதும். ஒருத்தங்க பேய் மாதிரி ரோஸு, இது என்ன ரோஸு அப்படிங்கிற மாதிரி டைலாக்ல இருக்கவங்க வடிவேலு கோவை சார்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஒருத்தங்க போடுவாங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். லைட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு ப்ளஷ்ஷு வந்து அதிகம் போட பிடிக்காது. ப்ளஷ் போட்டு முடிச்சிட்டேன். ப்ளஷ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டருக்கு வந்து அந்த ஸ்டோன் ஐ க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணேன். லைட்டாக வந்து எடுத்துட்டேன். எடுத்து இந்த பக்கம் இது பண்ணிவிட்டு
அதை அப்படியே டேப் பண்ணி விடுங்க அப்படியே லைட்டாக. நான் வந்து கொஞ்சம் என்கிட்ட நான் என்ன பொருள் வாங்குறேனோ அதை வச்சு தான் நான் என்னோடய மேக்கப் வந்து நான் பண்ணிக்கணும்னு நினச்சேன். எந்த பொருள் வச்சு 2 இதுக்கு யூஸ் பண்ண முடியும், அதிக இதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து பார்த்துட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதே வந்து ஹைலைட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த பொருளை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே முடிஞ்சிருச்சு, வச்சு இங்கே வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ப்ளஷ் போட்டிருந்தோம்ல, அந்த ப்ளஷ்ஷோடு அப்படியே லைட்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது தனியாக அது தனியாக அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் என்னோட வந்து லுக் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம லிப் போட போகிறோம். லிப்புக்கு வந்து நான் வந்து நெக்குக்கு மேக்கப் போடாதனால நீங்களும் போடாமல் விட்டுறாதீங்க. நெக்குக்கு மேக்கப் போடுங்க, போட்டால் தான் நல்லாயிருக்கும். திரும்ப வந்து இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. திரும்ப வந்து மாய்ஸ்சர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து லிப் போடலாம். இப்போ மாய்ஸ்சர் பண்ணிட்டேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் லிப்ஸ்டிக். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட லிப் லைனர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு லைனர் போட்டுருங்க. லைனர் போட்டதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுங்க. நான் இப்போ வந்து அப்படியே தான் அப்ளை பண்ண போகிறேன். இதுலேயே வந்து நிறையா ஒட்டிடுச்சு. ஏன்னா இந்த கலர் வந்து எனக்கு ஜாஸ்தியாக காட்டும். கொஞ்சம் போட்டாவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக அதுலேயே இதாகிடுச்சு. என் ஃபிங்கர் வச்சே நான் நெக் பண்ணுறேன். இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா லிப் கிளாஸ் போட பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ஹேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிப் கிளாஸ் வந்து காசு போட்டு வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க லிப் பாமையே வந்து நம்ம லிப் கிளாஸாக போட்டுக்கலாம். திரும்ப வந்து லிப் பாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான். இதே லிப் கிளாஸாகவும் ஒர்க் ஆகிடுச்சு. முடிச்சாச்சு. லிப் கிளாஸ் வந்து நம்ம லிப் பாமே லிப் கிளாஸாக வந்து யூஸ் பண்ணியாச்சு. நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வந்து நான் என்னோடய மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே இதுதான் இம்பார்ட்டன்ட். மேக்கப்பும் முடிச்சதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்ம மேக்கப்பை. இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து க்ளோ கொடுக்கும். நம்ம மேக்கப் போட்டதுக்கப்புறம் இப்போயும் நல்லாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே வந்து சூப்பராக வந்து கொடுக்கும். இப்போ இதை அடித்ததோடனே எப்படி ஒரு க்ளோவாக இருக்கும். இது அப்படியே வந்து நம்ம விட்டுறலாம், அதே வந்து ட்ரை ஆகிடும். இப்போ வந்து என்னோடய மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. நான் அன்றைக்கி என்ன பொட்டு வச்சனோ அதை வந்து நான் வச்சுட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், பொட்டு வச்சு என்னோடய மேக்கப் லுக் நான் முடிச்சிட்டேன். இந்த பொட்டு தான் நான் வச்சுருந்தேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வச்சா தான் நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து நம்ம வந்து பொட்டு வச்சுருக்க தெரியும். குட்டியாக வச்சா தெரியாது. இப்போலாம் ஐஷேடோலேயே வந்து நம்ம சாரீ கலர் மேட்சாக வச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி பொட்டு வந்து பிடிச்சிருந்தது கடையில் போய் பார்க்கும்போது. அதான் இந்த மாதிரி பொட்டு வாங்கிக்கிட்டேன். எனக்கு இது வந்து நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. அவ்வளோதான், என்னோடய லுக் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்களும் வந்து இந்த லுக்கை வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். பார்த்தாவே தெரியும் மேக்கப் போட்டிருக்க மாதிரி இருக்கவே இருக்காது. என்னோடய ஸ்கின் இப்போ நான் வந்து நெக்குக்கு வந்து போடலை, ஆனாலுமே என்னோடய 2 இதுவும் வந்து மெர்ஜான ஒரே ஈவனோட ஒரு டோனில் தான் தெரியுது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனில் தான் இருக்குது. நீங்கள் ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அப்படி தான் வந்து உங்களுக்கு மேக்கப் வரும். உங்கள் டோன்லேயே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்குக்கு மேக்கப் போட தேவையே இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் தேவையே இல்லைங்கிறதுக்காக போடாத விட்டுறாதீங்க. பிக் டே அப்போ நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். என்னோடய இது முடிஞ்சிருச்சு. இப்படி தான் என்னோடய மேக்கப் லுக் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம் 2 பேரும் சேர்ந்து. அவள் வந்து அன்னைக்கு பண்ணனா, நான் வந்து இன்றைக்கி நான் பண்ணியிருந்துருக்கேன். எப்படி இருக்குதுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ், இப்போ
நான் சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுட்டேன். என்கேஜ்மெண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். அந்த வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.